அக்கா அக்கா உங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுக்கா. பாம்பா? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சா? தோ இப்படி வந்துச்சுக்கா. எப்படிடா? இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஆனா மத்தவங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னா மட்டும் கோபம் வருதே. அதான் ஏன்னு தெரியுது. ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. இருங்க என்ன சொன்னச்சு? வாய் பேச வராதா? என்ன வேணும்? பசிக்குதா? சாப்பிடலையா? ஒரு நிமிஷம் இருங்க. 100 ரூபாய் போதுமா இல்ல 200 ரூபாய் வேணுமா? 200 ரூபாய் வேணும். ஏய் பரமேசு, அடிக்கல மாட்டேன் வாங்க. பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல எப்படி வேணா இருந்திருக்கலாம். இங்க அதே மாதிரி இரு. ஆனா என்ன இருக்க விடு. எங்க அம்மாவை நீங்க கொண்டே பிடிச்சி சண்டை போடுங்க. ஆனா என் தொண்டையில கை வைக்காதீங்க. உனக்கு இயர்லி மார்னிங் மிட் டைம் மாதிரி ஃபீல் ஆகலாம். அதுக்கு 12 மணிக்கு எழுந்துப்பியா? 10 மணிக்கு எழுந்துக்கிற. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதை போடு. இல்ல அல்சர் வந்து அண்டர்டேக்கர் பீச்சியம் போட்டு அல்பைஸ்ல போயிடுவோம் போல. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு மாறு லட்சம் தரும் ஒரு மாதிரி வர மாட்டேன். கரெக்டா இருந்துக்கோ. 5 minutes later. போறோம் போக்கே. ஆறாது டேய். ஆறாது. உள்ள வேண்டா கத்துறது. எப்படி சார் நீங்க வாங்க. வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க. நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. வாடா என்னடா முடி வெட்டிருக்க? ஏடா இந்த முடிய வெட்டுறதுக்கு உனக்கு 250 ரூபா. மூஞ்சில இருந்து தாடிய வரல அதை சரி பண்றதுக்கு 50 ரூபா. எவன்டா உன்னை முடி வெட்டதுனா? ஐயோ நீ தானே வெட்டதுனா? நான் உன்னை எப்படியா வெட்டதுனா? பள்ளிக்கூடம் நடக்குது படிக்க போற மாதிரி வெட்டதுனா இப்படி பரதேசி பையன் மாதிரி வெட்டிட்டு வந்திருக்கேன். யோ தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இப்படி அடிக்காதயா. இங்க பாரு மாப்ள, படிக்கிற பையன் மாதிரி முடி வெட்ட சொன்னா இப்படி கஞ்சா குடிக்க மாதிரி முடிய வெட்டிட்டு வந்திருக்கான். ஒழுங்கா முடிய வெட்டிட்டு பாத்துக்கோ. இப்படி அடிச்சு சொன்னா அவன் எப்படியா வெட்டிட்டு வருவான்? அன்பா சொல்லணியா மாப்ள? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வேணாம் மாப்ள. நல்லபடியா போய் முடிய வெட்டிட்டு வாயா. நீ மூட்டு போ, எனக்கு தெரியும். ஐயோ மாமா வேணாம் மாமா. ஆசாதே வளர்ப்பேன். விட்டுருங்க. வேணாம் விட்டுருங்க. பெரியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்க அப்பா பேர் என்ன சொல்லுப்பா? கூப்பிடுறேன். சீக்கிரம் கூப்பிடுப்பா. எங்க அப்பா பேரே கூப்பிடுறேன் தான் சார். என்னடா பேரு இது? சரி உங்க அம்மா பேர் என்ன சொல்லுப்பா? வந்துனுக்குறாங்க. சீக்கிரம் வர சொல்லுப்பா. எங்க அம்மா பேரே வந்துனுக்குறாங்க தான் சார். வந்துனுக்குறாங்களா? ஓ என்னடா பேருங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி உங்க கூட பாருங்க எத்தனை பேரு? நானும் என் பாப்பா மட்டும்தான் சார். பாப்பா பேருனா? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டைம் இல்லடா எனக்கு. பாப்பா பேரே ஒரு நிமிஷம் இருங்க தான் சார். என்னடா இது? என்னப்பா பேரு இதெல்லாம்? என்ன இது பண்ண வைக்கிறீங்க தெரியல. சரி உன் பேர் என்ன சொல்லுப்பா? சொல்றேன் சார். எப்படா சொல்லுவ? என் பேரே சொல்றேன் தான் சார். எனக்கு வேலையே வேணாம்டா. போங்கடா. பயனும் இல்ல. என்னம்மா என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்ன? ஆமாங்க, நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். கிழிஞ்சுதான்றாயிரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல பொண்ணுங்க 2 பொண்ணுங்க யாரு? உங்க அம்மாவும் நீயும். அப்போ கெட்ட பொண்ணுங்க? எங்க அம்மாவும் என் தங்கச்சியும். அப்போ நல்ல ஆம்பளைங்க யாரு? உங்க அப்பாவும் உங்க அண்ணனும். அப்போ கெட்ட ஆம்பளைங்க? எங்க அப்பாவும் என் தம்பியும். நல்ல சொந்தக்காரங்க யாருங்க? உங்க சொந்தக்காரவங்க தான். கெட்ட சொந்தக்காரங்க? ஏன் சொந்தக்காரவங்க? அப்பாடா, 13 வருஷம் ஆச்சு பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க கரெக்டா சொல்றதுக்கு. ஆச்சரியமா இருக்குங்க. எப்படிங்க இப்படி மாறிட்டீங்க? பைத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மல்லு கட்டி இருக்கிறவன் முட்டாளி. ஆமா சாமி போடுறவன் தான் புத்திசாலி. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? வேர்ல்டுலயே பெரிய நாக்குள்ள அனிமல் எது தெரியுமா? அப்படி திருமாதரா நைட்டு 2 பேருமே சோறு கிடைக்காது. கருத்து சொல்றீங்க, எங்களுடைய கருத்து சொல்றோம். இப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் மருதி அதிகமா ஆகுச்சு. டாக்டர் கிட்ட போலாமா? எதுக்கு? ஞாபகம் மறதின்னு சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியும். இந்த உலகத்திலே வாயில்லாத பூச்சி யாரு? அப்பாதாமா. நீதி நியாயம் ஜெயிச்சது. அதுவா? உனக்கு புரியாம எப்படி சொல்றது? இப்போ உங்க அப்பா இருக்கார்ல, பைக்கு கார்லாம் ஓட்டணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்குறதா? அந்த மாதிரி உங்க அப்பா ஓட்டுறதுக்கு நான் வாங்கின லைசன்ஸ். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு திருக்குறள் எழுதினது யாரு? எந்திர நம்ம வேற ஸ்கூல்ல சேர்ந்து. ஏண்டா திருக்குறள் அவரே எழுதி போட்டு திருக்குறள் எழுதியவர் யாருன்னு கேட்டா? டேய் சொல்லுங்க ப்ரோ. 2 ஜூஸ் எடுத்துன்னு வா. யோ என்னலாம் எத்தனை முடியாது, வேணா வந்து எடுத்துக்கோ. நான் மச்சான் உன்கிட்ட நெக்கலா பேசுறான். போய் அவனை பாருடா. என்ன பண்றான் பாரு.
காசு அனுப்பிட்டேன், ஜூஸ் வண்டி எடுத்துமா. சூப்பர் மச்சி, அவனுக்கு இது ஒரு நல்ல பாடம். வாடா, எத்தனை வாடா, வா. அப்படி ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ. இன்னையில இருந்து என் புருஷனை புடிச்ச பீட சனிய எல்லாமே ஒழிஞ்சு போனோம். சித்ரா, அப்படி சொல்லாத சித்ரா. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? எங்க கிளம்புற? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு. எப்படி போனியோ அப்படியே வந்தா சரி, இல்லைன்னா உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். ருக்கோ ஜரா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க சொர்க்கத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணா இருக்க முடியாதாமே, ஆமாவா? ஆமா, ஏன்? அதுக்கு பேர் தான் சொர்க்கம். இந்த எகத்தாளமெல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிது. சரி, ரைட்ல திருப்பு. ஓகே, எங்க கீர் போடு பாப்போம். ஓகே, பின்னாடி எப்படி போவ? போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. You stupid. Are you blind? అది ఇంగ్లీష్ లో అంతలాగంటుంటే నువ్వెందుకు ఊరుకున్నావే? నువ్వు కూడా తిట్టు. You fair and lovely Pond's powder, Lakme Sitafal, Mira Jasmine washing powder, Nirma Colgate paste, Mintra, Meesho, Kartika Deepam, Big Boss, Vidvilla Split Game, Rip, happy birthday. நாளைக்கு நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தானே. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. வாவ், எவ்வளவு ஃபிட்டா இருக்கால, எவ்வளவு சூப்பரா ஓடுறால. நான் தான் குண்டா இருக்கேன். இவள மாதிரி நானும் ஃபிட் ஆகணும். அப்பா சீக்கிரமா கதவு திறந்துமா, அர்ஜென்ட் ஆகி வருதுமா. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். டேய், இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி, நீ பாருமா. குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்ற ஆளுவா, குட் ஈவினிங் சொன்னா குட் ஈவினிங் சொல்ற ஆளுவா. சரி, ஹாப்பி நியூ இயர் சொன்னா கூட ஹாப்பி நியூ இயர்னு திரும்ப சொல்ற ஆளுவா. ஆனா ஐ லவ் யூன்னு சொன்னா மட்டும் செருப்படி தரைக்க வர ஆளுவா. இது எந்த ஒரு நியாயம்டா இது? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. போன தண்ணி இல்லையா? தண்ணி எடுத்து வா. இதுதான். இந்த குடி குடி. தண்ணி குடி, நீதானே கேட்ட. யார் தெரியுமா? இவளுக்கு ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காங்க? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பரம்பரை. சூப்பர். இப்ப பாரு வரண்டி ஜாலமுல ஜம்பு. எடுத்துட்டு வருவா செம்பு. என்ன பொட்டி சாமி இது? மந்தர பொட்டி. ஆயா வெத்தல பொட்டி மாதிரி இருக்கு. இது சாதாரண பொட்டி இல்ல. வெத்தல பொட்டி. நான் அடக்கன பேயெல்லாம் இதுல தான் வைப்பேன். அப்ப நீங்க மறக்கன பேயெல்லாம் எங்க வைப்பீங்க? பல வருஷம் தவம் இருந்து கடவுளை பார்த்தவன் நானு. கண்ணை திறந்து பொட்டியை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் சாமி. ஆயில வசம்ப வச்சு தேய்க்க. அந்த நாய் சுருட்டு கம்நாட்டு இங்கதான் இருக்கியா? ஏண்டா பரதேசி, ஏண்டா பீரோல வச்ச காசு எங்கன்னு பார்த்தா இங்க வந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கியா? வீட்டுக்கோ உனக்கு இருக்கு. ஏன் பொண்டாட்டியா இந்த போது ஒதுக்கிறா? உன் பொண்டாட்டியா? இது ஏன் பொண்டாட்டியா? நான் ஓன் பொண்டாட்டி நான் பேசாம இருக்கேன். ஏய், உன் பொண்டாட்டி தானே? ஐயா, மேலா பொண்டாட்டி பீகார்ல இருக்கு. ஏய், எங்களுக்கு கல்யாணமே ஆகலடா. வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 15,000, அந்த வேலையை செய்யன்னு சொல்றவனுக்கு 90,000 சம்பளம். நல்லா இருக்கிற அவங்க நாயம். வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஈரான்ல சண்டை லீவ் கேக்குறிய, இது நியாயமா? ஆமா சார், போன மாசம் வீட்டுல சண்டைன்னு சொல்லிட்டு 2 நாள் லீவ் கேட்டேன். என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவ் கேட்டு வராதுன்னு சொன்னீங்க. இது எம்மா பெரிய சண்டை. 2 நாள் இல்ல 20 நாள் லீவ் தரலாம். உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படி ஆம்பளை வளர்த்து போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல?
இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். தமனை கட்டியிருப்பாளே அந்த படத்துல, அந்த காலத்துல இந்த சாரி தானே, சூப்பரா இருக்கு. ஓஹோ, சரி நான் கட்டியிருக்க சாரி எப்படி இருக்கு? எனக்கு என்ன குறை, நீ எது போட்டாலும் சூப்பர் தான் இருக்கும். இப்போ நீ போட்டிருக்க பச்சை கலர் கூட சூப்பரா தான் இருக்கு. இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். என்னத்தை தான் அந்த போன்ல அப்படி உத்து பார்த்துன்னு இருக்க? இல்ல கொஞ்சம் கூட உயிர் மேல பயம் இல்லாம அவ்வளவு மேல ஏறி ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல. நான் இந்த மாதிரி என்னது நீயும் இந்த மாதிரியா? அந்த மாதிரி விட்டுட்டு மொட்டை மாடி மேலே ஏறி நான் காய வச்ச துணி எடுத்து இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான்.